ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்யூர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நான் போகிற இல்லை மட்டும் ட்ராப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ணா. சரி ஏறு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இவன் தான் சார் அந்த இன்னொரு ஆள். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா. இன்னைக்கு என்ன டாபிக்னா, இளம்பெண் மருத்துவர் அனு பாலியல் வன்கொடுமை செய்து எரித்துக் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் 1 மணி நேரத்தில் குற்றவாளி பிடிபட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குற்றவாளிகள் தப்பிக்க முயன்றதால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சமூக வலைதளங்களில் மக்கள் எல்லோரும் காவல்துறைக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் நேரிலும் பூக்கள் தூவி வரவேற்கின்றனர். இதனைத் தொடர்ந்து மக்களின் கருத்துக்களை காணலாம். அனு மாதிரியான பெண்களோட வழக்கில் தீர்வு என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போதே எச்சல் தான் வருது. இதெல்லாம் தீர்வெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. மொத்தமாக போட்டு தள்ளுறது நல்லதாக. இதுக்கு மேலே வேறு எந்த தண்டனையும் இருக்கக்கூடாது. என்கவுண்டர் மாதிரி ஒரே தீர்வு. அவங்க விஷயத்தை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, சட்டங்கள் கடுமையாக இருந்தால் தான் குற்றங்கள் குறையும் நம்புகிறேன். நான் கூட யோசித்தேன் எதுக்கு தேவையில்லாமல் அவங்க 2 பேரும் என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு. பட் ஆனால் இந்த கேஸோட வீரியம் தெரிய வரப்போ அவங்க அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ காவல்துறை அந்த விஷயத்தை அவ்வளோ சீக்கிரமாக அவங்களோட நோட்டீஸ்க்கு கொண்டு வந்து அவங்கள என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்றப்போ அதே மாதிரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. காவல்துறை இந்த விஷயத்தை செஞ்சனால சட்டங்கள் கடுமையாக இருந்தால் தான் குற்றங்கள் குறையும்னா இங்கே என்கவுண்டர் பண்ணுறது தப்பே இல்லை. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அண்ணா ஒரு டீ. நேற்று காவல்துறை விசாரிக்கும் போது குற்றவாளிகள் தப்பிக்க முயன்றதால் காவல்துறை துப்பாக்கியால் சுட்டதில் 2 பேரும் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். இறந்த அந்த பெண்ணுக்கு நீதியை வாங்கி தந்த காவல்துறை என சமூக வலைத்தளங்களிலும் நேரிலும் பூக்கள் தூவி மக்கள் காவல்துறைக்கு பாராட்டு தெரிவிக்கின்றனர். இன்னைக்கு தானே உன் கடையில் நான் நல்ல நியூஸை படித்தேன். எப்போ பார்த்தாலும் இவன் வெட்டினா அவன் இவனை வெட்டினான்னு எத்தனை வாட்டி தான் இந்த நியூஸே படிக்கிறது. மக்களுக்கு போலீஸ்காரன் அதை வாங்குறான் இதை வாங்குறான்னு மட்டும் தெரியுது. இந்த மாதிரி நல்ல நியூஸ் எதாவது தெரியுதா?
சார், இது என்கவுண்டர் வரைக்கும் போகிறதுக்கான காரணம் என்ன? அது என்கவுண்டர் இல்லை, இட்ஸ் அ ஆக்சிடெண்ட். தப்பிச்சு ஓட பார்த்தாங்க, ஆக்ஷன் எடுத்துட்டோம். சார், இது ஆக்சிடென்ட்னு சொல்கிறீங்க, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? பொண்ணுங்க மேலே கை வைக்கிற. இன்னும் எத்தனை பேரா இருந்தீங்க? ஒழுங்கா உண்மையை சொல்லிடுங்க, இல்லை மக்கள் முதல்ல போலீஸை நம்பணும். அந்த 2 உயிர் போனதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அணுவுக்கு நடந்தது யாருக்குமே நடக்கக்கூடாது. இதை பார்த்துக்கிட்டு இருக்க பெண்களுக்கு ஈவிடீசிங்கோ த்ரெட்டனிங்கோ ஏதாவது நடந்ததுன்னா போலீஸ் எங்ககிட்ட வந்து உடனடியாக ரிப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுப்போம். இதுதான் நான் போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணுற கடைசி அட்டம்ப்ட்டு. இதுக்கப்புறம் எந்த அட்டம்ப்ட்டும் நான் ட்ரை பண்ண மாட்டேன். இந்த பேப்பரை படி. 4 நாட்களுக்கு முன்னாடி நடந்த பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு திட்டமிட்டபடி அரங்கேற்றியுள்ளது என விசாரணை குழு தனது அறிக்கையை வெளியிட்டது. அது எப்படின்னா இது இல்லாமல் பிளான் பண்ண முடியும்? சார், என்னையா? நீங்கள் சொன்ன இடத்துல பார்த்தோம் சார், ஒரு ஐடி கார்டு. டேய் என்னடா ஆச்சு? என்ன பண்ணி தொலைச்சிங்க? இந்த அடி அடிச்சிருக்காங்க. டேய் சொல்றா. முழுசா என்னடா நடந்துச்சு என்கிட்ட சொல்றா. ஹலோ குணா, எங்கடா இருக்க? இங்கேதான் நம்ம குளத்துக்கிட்ட. நீ அங்கே இருக்கியா? நான் உன்னை பார்க்க உங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன்டா. சரி இரு வரேன். என்னடா திடீர்னு?
நேரில் வந்து சொல்கிறேன்டா. ஏய் குணா. ஏய் வாடா. ஆடா. எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்னடா ரொம்ப நாள் ஆளியே காணோம், என்ன இந்த பக்கம்? ஒரு வேலையை வெளியூர் போயிருந்தேன்டா, அதான் வர முடியல. நெக்ஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ இருக்குது, ஸோ அதான் அவனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சூப்பர்ரா. அதுக்கப்புறம் இந்த சைடே பார்க்க முடியாது போல உன்னை. ஏய் அப்படிலாம் இல்லைடா. சரி இவ்வளோ தூரம் வந்துட்ட, ஒரு ட்ரீட் வச்சுட்டு போயிரு. சாயங்காலம் ஒரு வேலை இருக்குடா, அதை முடிச்சுட்டு வரவே லேட் ஆயிரும். சாயங்காலம் தானே, இப்போ என்ன வா போகலாம். ரொம்ப நாட்கள் வரை கேட்குறேன். சரி வா போகலாம். மனுஷன்டா. வாடா வாடா. டேய் அங்கே போகலாமாடா? ஏற்கனவே ஆள் இருக்கிற மாதிரி இருக்குது, இப்படி போகலாம். வா 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 வா. வேமா வேமா. அப்புறம்டா என்ன வேலைக்கு போகலையா? இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்க? வேலைக்கா? நான் வேலைக்கு போகாததுக்கு காரணமே நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த ஏரியா தான்டா. எங்கே போனாலும் நான் இருக்கிற இடத்த முடிவு பண்ணி இவங்கெல்லாம் இப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாரு, அங்கேயே நம்பிக்கையில் முடிஞ்சிருச்சுடா. அதான் எங்கேயும் போகிறதில்ல. சரி அதை விடு, உனக்கு வேலை கச்சிச்சுல, அது போதும் எனக்கு. சரி நீ ஏன் குடிக்கல? இல்லைடா, அவள் வரேன்னு சொல்லியிருக்கா, அதான்டா. என்னடா சீக்கிரம் சீக்கிரம் தராடே, சீக்கிரம்டா. வாடா வாடா. எங்கடா போற? டேய் வாடாடே, அங்கே என்ன இருந்துட்டு இருக்கு பாரு, வாடாடே. சரி ரெடி, சொல்லண்டா, வாடா வாடா. தம்பி, கேஸ் முடிக்கிற வரைக்கும் வெளியூர் போகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. எப்போ கூப்பிட்றனோ அப்போல்லாம் இங்கே வந்து பார்த்துட்டு போகணும், சரியா? சரி சார். சரி சார் சரி சார். ஹலோ வெங்கட், உங்களோட நெக்ஸ்ட் வீக் இன்டர்வியூ சடனாக நாளைக்கு மார்னிங் ஆஃபீஸில் நடக்குது. மேனேஜர் இன்ஃபார்ம் பண்ண சொன்னார். இப்போ எப்படி மேனேஜர் நெக்ஸ்ட் வீக் ஃபாரின் போகிறதுனால இப்படி ஒரு சேஞ்ச். நாளைக்கு மார்னிங் வந்துருங்க. என்னடா ஆச்சு? நெக்ஸ்ட் வீக் இன்டர்வியூ சொன்னலடா, நாளைக்கு வர சொல்கிறாங்கடா. என்ன பண்ணுறதுனே தெரில. ஏய் குணா, நான் இன்டர்வியூ மட்டும் போயிட்டு வந்துடுறேன்டா, நீ ஒரு நாள் மட்டும் பார்த்துக்கிறியா? வந்து சரிடா. சரிடா. சொல்லுங்கள் சார். கோவிந்த் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணோட கேஸ் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு, அதான் என்ன மாதிரி போயிட்டுன்னு கேட்க தான் கூப்பிட்டேன். இருக்கிற தலைவலியில் இது வேற இன்னும் எத்தனை நாள் இருக்குமோ தெரியும் சார். அப்படியா சார்? கெஸ்ட் யாருன்னா பார்த்தாங்களா? 2 பசங்க பார்த்தானும் எங்கே கூப்பிட்டாலும் வந்து சொல்கிறேன்னு சைன் போட்டு போயிருக்காங்க சார். அப்படியா?
பார்த்தது எந்த ஏரியா பசங்க சார்? பார்த்தா பக்கத்து குப்பத்து பசங்க மாதிரி தெரியுறாங்க. சரி, எதுக்கு கால் பண்ணனா, அந்த பொண்ணு விஷயத்துல நம்ம பசங்க தான் ஏதோ பண்ணியிருக்கானுங்க போல. கேஸ் பெருசானவனும் என்கிட்ட வந்து சொல்கிறானுங்க. நீங்கள் ஏதாவது பார்த்து பண்ணீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்குள்ளே ஏதாவது சிறப்பாக பண்ணிடலாம். என்ன சார் இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்க? வெளியில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும் சார். அதெல்லாம் நான் பார்த்து பண்ணிக்கிறேன் கோவிந்த் சார். இந்த கேஸில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த பசங்க எந்த ஏரியான்னு சொன்னீங்க? சரி, கவலைப்படாத. நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே? அண்ணா, இந்த ஐடி கார்டு எப்போ நான் உங்ககிட்ட இந்த பொண்ணை தான்ப்பா 2 பேர் ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. இந்த போட்டோவை இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. சரி, நீ ஏன் குடிக்கல? இல்லைடா, அவள் வரேன்னு சொல்லியிருக்கா. அதான்டா. சரண, சரண. ஹலோ சரண். சொல்லணும். நான் போகிற ஹாஸ்பிட்டலில் எனக்கு வேலை கிடச்சிருச்சு. சூப்பரியா, கங்க்ராச்சுலேஷன். நாளைக்கு உன்னை மீட் பண்ண வரேன். சரி, கண்டிப்பா மீட் பண்ணவா? நீ கூப்பிடுறா கூப்பிடுறா. ஏய் சுடி, ஏய் கூப்பிடுறா. நீ கூப்பிடுறா. இரு, ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். ஓகே ஓகே. இங்கே வேணா, வா வா. டேய், யாரும் தெரியுதா? ஐயோ, இது வேற. வா போலாம்.
சொல்லுங்கள் சார். என்ன சார் எப்படி போயிட்டு இருக்கு? பசங்க நம்ம வழிக்கு வரானுங்களா? பிடிச்சதுலேருந்து அடித்து விசாரிச்சுக்கிட்டு தான் சார் இருக்கோம். பசங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியா? அப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. அது எப்படின்னா நேரில் பார்த்த மாதிரி பேசுகிற? ஹலோ. சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய் டேய் போடா போ. குணா குணா எங்கே போனாலும் நான் இருக்கிற இடத்த முடிவு பண்ணி இவங்கெல்லாம் இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பாரு, அங்கேயே நம்பிக்கையில் புரிஞ்சிருச்சுடா.
அந்த கான்ஸ்டபிளை என்னை வந்து பார்க்க சொல்லு. நான் யாரை தானே இந்த நாட்டில் நம்புது? தம்பி, அதிகாரத்தில் இருந்தா எந்த அளவுக்கு நல்லது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கெட்டது பண்ணிட்டு போயிடலாம் தம்பி. இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை வேலை விட்டே தூக்கிட்டாங்க. நீ போலீஸ் வேலைக்கு தானே ட்ரை பண்ணுற. நான் ஏன் இனிமே அந்த வேலைக்கு போக போகிறேன்? இவ்வளோ விஷயம் கேட்டு கேட்டு மனசே வரல நான் எனக்கு. தம்பி, நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு உண்மை இருக்கோ அந்த அளவுக்கு அதிகாரமும் இருக்கணும். நீ அந்த அதிகாரத்தில் இருந்தேன்னா இப்படி வீணா 2 உசுப்பு இருக்குமா சொல்லு பார்க்கலாம். ஏன்னா இவனுங்க இன்னும் இப்படியே இருக்கானுங்க. இந்த மனுஷ பிறவிகளே இப்படி தான் தம்பி. யாரை கூண்டுக்குள்ள வைக்கணும் யாரை வைக்கக்கூடாதுங்கிற விவஸ்தையே இல்லாதவங்க. சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது தானே. அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தாத வரைக்கும் இந்த மாதிரி கொலைகள் நடந்துட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போதே எரிச்சல் தான் வருது. இதெல்லாம் தீர்வெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. மொத்தமாக போட்டு தள்ளிடுறது நல்லது, அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு எந்த தண்டனையும் இருக்கக்கூடாது. என்கவுண்டர் மாதிரி ஒரே தீர்வு. 100கணக்கான ஃபேக் என்கவுண்டரில் இதுவும் ஒன்று. சட்டங்கள் கடுமையாக இருந்தால் தான் குற்றங்கள் குறையும்னா இங்கே என்கவுண்டர் பண்ணுறது தப்பே இல்லை. என்கவுண்டருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரோட்டில் போகிற நீங்களும் ஒரு நாள் கொல்லப்படுவீங்க.